ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசி விலாக். நேற்று விலாகில் பருப்பு சோறு ரெசிபி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கி விலாகில் பார்க்கலாமா? நான் சொல்கிற அளவு வந்து 1 கிலோ அரிசி. அதுக்கு தேவையான பொருள் வந்து 200 துவரம்பருப்பு, 3 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி தேவையான அளவு வச்சு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கணும். மீடியமான தேங்காய் அதை அரைச்சி பால் புழிஞ்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். கடைசி பால் வரைக்கும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எதில் சோறாக்குறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து 100 கிராம் ஆயில், 50 கிராம் நெய் விட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு பொரிய விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எந்த அளவில் அரிசி போட்டோமோ அதில் 2 பங்கு தேங்காய் பாலுக்கு அப்புறமா தண்ணி, அது கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு மூடி வச்சிடணும். சோறு நல்லா கொதி வந்து அரை வேக்காடை வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை தூக்கி கொட்டி கிண்டி மூடி வச்சிடணும். ரைஸ் கொதித்தோடனே அடுப்பை வந்து எப்பயுமே சிம்மில் தாங்க இருக்கணும். அவ்வளோதாங்க, ஒரு கிண்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரைஸ் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.